பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து மீண்டுமாய் உங்களை காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதை நினைத்து தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் அதிகமாய் கிருபையிலே பலப்பட, கர்த்தர் வளர பெருக அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபிப்போம், திருவசனத்தை வாசித்து கர்த்தரை ஆராதிப்போம், செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நாம் இந்த மாத ஆசீர்வாதமாக தியானித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? நாம் இந்த புதிய வருட ஆசீர்வாதத்திலே பார்த்த வசனம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம்? அப்பொழுது, அதாவது அதுபோல நீங்கள் துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை என்ன செய்வேன்? இப்போது நான் உங்களை மறுபடியும் காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், ஒருவனும் உங்களுடைய சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து என்ன செய்ய மாட்டான், எடுத்து போட மாட்டான் என்று நாம் என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய தொடர்ச்சியாக கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் என்ன பார்த்தோம். அந்த சந்தோஷம் என்ன? வாசிங்க. ஆதியாகமம் புத்தகம் 43வது அதிகாரம் வாசிப்போம். 34வது வசனம். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்கை பார்க்கலையும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே எப்படி இருந்தார்கள்? சந்தோஷமாக இருந்தார்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இருந்த எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ ஜெபத்தை கேட்கிற தெய்வம், இந்த விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர், இந்த வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற செய்தி வேலையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வார்த்தையை அனுப்புங்க, குடும்பங்களுக்கு அனுப்புங்க, தனித்தனியாக அனுப்புங்க, அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவிசுவாசம் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளெல்லாம் மாற்றுங்க. ஆவியானவர் நீங்கள் பேசுங்க. இருதயத்திற்கேற்ற வார்த்தைகளை தந்து அவர்களை சொஸ்தமாக்கும்படி, சுகமாக்கும்படி, பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை ஜீவனுள்ளது ஐயா. எங்கு செல்வோம்? ஜீவவசனம் இடத்துலவா இருக்கிறது என்று அன்னைக்கு சீசர்கள் அங்கலாய்த்தார்களே. வார்த்தையினால பேசுங்க. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை கணந்துதி எல்லாம் இயேசுக்கு செல்லுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. ராஜாவாய் இருந்த யோசேப்பு, அவன் ராஜ மேன்மையில் இருந்த நாட்களிலே எகிப்து தேசத்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்பட்ட யாக்கோபு தன் பிள்ளைகளை அனுப்பின நாட்களிலே என்ன நடந்தது? அப்பொழுது இந்த இஸ்ரவேலின் சன்னதியாக இருக்கிற இவர்களுக்கு ராஜாவின் பங்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அதே போல இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ராஜாவின் பங்கு என்ன செய்ய போகிறது? கிடைக்க போகிறது. அந்த சந்தோஷம் எழுதப்பட்டிருக்கிறது. அதிகமாக அவங்க பங்கை அனுபவித்தார்கள். அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே எப்படி இருந்தார்கள்? சந்தோஷமாக இருந்தார். அந்த சந்தோஷம் யாரும் கிட்ட என்ன செய்ய முடியாது. ஏன்னா ராஜா கொடுத்த சந்தோஷம் இல்லையா? ராஜா கொடுத்ததை யாராவது நம்மகிட்ட அபகரிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நமக்கு நம்ம தேசத்தில் ராஜா இல்லை, மந்திரிகள் தான் இருக்காங்க. அப்படிதானே? முதல் மந்திரி, பிரதம மந்திரி, அப்படிதானே? அப்படி இருக்கிறாங்க. இவங்க கொடுத்த இதை யாரும் மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. ஆமாம், அதே போல தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா அவங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? பங்கு கொடுக்கிறார். அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கிறார் என்று நாம் என்ன செய்கிறோம்? ஆசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சந்தோஷத்தை, இந்த பங்கை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் யாருக்கு பங்கை கொடுத்தார்? ஏனென்றால் பங்கு என்றால் சொத்தாகவும் சம்பத்தாகவும் ஆஸ்தியாகவும் ஐஸ்வர்யமாகவும் இம்மைக்குரியதை மட்டும் நினைக்கிறோம். இதோடு மட்டும் இல்லாமல் மேலான பங்கு நமக்கு இருக்கிறது. நாம் இந்த பூமியிலே புறஜாதியாராய் ஆண்டவரை அறியாத யூத கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இல்லாதவர் தான் இருந்தாலும் நீங்கள் அவருடைய சந்ததியாய் மாறி இருக்கிறோம். இதே போல் அநேகர் என்ன செய்வாங்க? இந்த பாக்கியத்தை என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்வாங்க. வேதத்திலே ஒருவருக்கு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் அவர்? ஆசித்து பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம். அதிலே சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47வது அதிகாரத்தில் வாசிப்போம்.
பாருங்க, 13வது அதிகாரத்தை பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இங்கே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே தேசத்தை சுதந்திரித்து கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது சொல்லப்பட்டு, வார்த்தையை பாருங்க, யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசித்து பாருங்க, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார். அந்த கோத்திரத்தை அட்டவணையை நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தில் நீங்கள் திரும்பி பின்னாலே பார்த்தீங்களானால் அங்கே என்ன செய்யும் இருக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேச படம் என்று சொல்லி என்ன செய்யும், நீங்கள் எல்லாரும் வேதத்தில் என்ன செஞ்சுருப்பீங்க, உங்கள் எல்லா வேத புத்தகத்துலேயும் பின்னால் இருக்கும் இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேச படம் என்று இருக்கும். அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 12 கோத்திரங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், ரூபன், சிமியோன், யூதா, செபுலோன், இசக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி, எப்ராயிம், மனாசே, பென்யமீன். 12 கோத்திரமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கு. இதில் நாம் பார்க்கக்கூடியதான ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தீர்களானால், இதில் லேவி என்று அழைக்கப்படுகிற கோத்திரம் என்ன செய்யப்படவில்லை, பெயர் சொல்லப்படவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே லேவிக்கு என்ன வேண்டாம், சுதந்திரம் பங்கும் வேண்டாம். கர்த்தரே அவர்களுக்கு யாராக இருப்பார், பங்காக இருப்பார், சுதந்திரமாக இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவங்களுக்கு பங்கு சுதந்திரமும் மனுஷர்களுக்குள்ளே கொடுக்க விரும்பலை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுனால ஆண்டவருக்காக வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவரே பங்காக இருப்பார் என்று சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போது 12 கோத்திர, அதாவது குடும்பத்தில் என்ன ஆயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ 11 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ 11 பேர் இருக்கும்போது எல்லார் பேரும் எழுதப்பட்டிருக்கு. ரூபன், செமிலோன், சிமியோன், யூதா, இசக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி எல்லாம் வாசிக்கும். ஆனால் யோசேப்பினுடைய பேர் இங்கே என்ன செய்யப்படலை, வாசிக்கப்படும். ஏனென்றால் இங்கே யோசேப்பினுடைய பிள்ளைகளுடைய பேர்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒருவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்ராயிம், இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மனாஸ். இது ரெண்டும் யோசேப்புக்கு பிறந்த பிள்ளைகள். எல்லாருக்கும் ஒரு பங்கு தான். ஆமாம், ஆனால் அந்த யோசேப்புக்கு மட்டும் எத்தனை பங்கு, 2 பங்கு ஆண்டவர் கொடுத்துருக்கு. இஸ்ரவேல் கோத்திரத்தில் குடும்பத்தில் யோசேப்புக்கு மட்டும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, 2 பங்கு. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. அதை தான் இங்கே வாசிக்கிறோம், யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து, ராஜாவினிடத்திலிருந்து பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கிற அந்த பங்கும் சுதந்திரமும் சம்பத்தும் சொந்தமும் அதிகாரம் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை ஒருவனும் இடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது. அதுக்கு நீங்களும் நானும் யாராக மாற போகிறோம், சொந்தமாக மாற போகிறோம். கர்த்தருக்கு மகிமை. இந்த யோசேப்புக்கு ஏன் ஆண்டவர் இதை கொடுத்தான், யோசேப்பிற்கு இந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ததுக்கு காரணம் என்ன, எல்லாருக்கும் ஒரு பங்கு, யோசேப்புக்கு மட்டும் எத்தனை பங்கு, 2 பங்கு. அது யாருடைய பங்கு தெரியுமா, ஊழியக்காரனுடைய பங்கு. அது லேவியும் ஒருத்தர் ஊழியத்தில் இருக்கிறாரே, அவர் இருந்தால் அவருக்கு தான் கொடுத்துருக்கணும். அந்த பங்கை இப்போ யாருக்கு கொடுத்தாச்சு, ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காருக்கு கொடுக்குற அந்த பங்கை ஆண்டவர் யாருக்கு கொடுத்துட்டாரு தெரியுமா, இந்த யோசேப்பு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டாமா, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஐயா அம்மா கவனிங்க, ராஜாவின் பங்கு உங்களுக்கு வேண்டாமா, ராஜ மேன்மை வேண்டாமா, ராஜ வாழ்வு வேண்டாமா? இந்த 2024 உங்கள் குடும்பம் அடிமை வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, கையேந்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ராஜ வாழ்வு உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜ மேன்மை நீங்கள் அனுபவிக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு பங்கு தர விரும்புகிறார், 2 மடங்கு தர விரும்புகிறார், 2 பங்கு. யோசேப்பு இடத்துல என்ன விரும்பினார், ஏன் ஆண்டவர் இவங்களுக்கு மட்டும் 2 பங்கு கொடுத்தார், அதை மட்டும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லி நாம் அப்படியே ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் யோசேப்புக்கு இந்த 2 பங்கை கொடுத்ததுக்கு காரணம், அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும், நாமும் கிரகித்து கொள்ள முடியும். யோசேப்புக்குள்ளே காணப்பட்டதான ஒரு விசேஷித்த சுபாவம் என்ன, அது நமக்குள்ளே என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்தை நேராக உங்களுடைய செவியை சாய்க்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்து பார்த்தீர்களானால், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே யோசேப்பு தன் சகோதரர்களை கண்டுபிடித்து விட்டான், அவர்களுக்கு தன்னை யார் என்று என்ன செய்து விட்டான், வெளிப்படுத்தி விட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தது என்று வாசித்தீர்களானால், அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாருங்க 45வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? அவர்களுக்கு தன்னை யாரென்று அவன் என்ன செய்தான்? வெளிப்படுத்தினான். யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் என்ன செய்யவில்லை, நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு என்ன செய்தான்? அழுதான். எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். அப்பொழுது தகப்பன் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருக்கிறதினால் அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள் என்றும். அப்பொழுது யோசேப்பு சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். சொன்ன வார்த்தையை பாருங்க. எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட, குழியில் தள்ளின அல்ல, கொலை செய்ய பார்த்த என்று சொல்லலை, விற்று போட்ட என்று சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. என்ன நடந்தது பாருங்க. நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்தார்? அனுப்பினார் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? என்னை அனுப்பினதினால, என்னை துரத்தினதினால், என்னை விற்று போட்டதினால் நான் எனக்கு நீங்கள் அநியாயம் செய்தீர்கள் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அவன் சொன்ன வார்த்தை, ஜீவரட்சனை செய்யும்படி கர்த்தர் எனக்கு என்ன தந்திருக்கிறார்? இந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று அவன் சொல்லி ஆண்டவர் என்ன செய்தானா? மகிமைப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினால் இந்த விற்று போட்ட சகோதரர்களை அவன் கண் முன்னால் கண்டிருந்தாலும் அவர்களை குறித்து அவன் என்ன செய்யலை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்தான்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம் என்று சொல்லலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்களை காக்கும் பொருட்டு என்று என்ன செய்தான்? ஜீவ ரட்சனை செய்யும்படினா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகருடைய உயிரோடு காப்பதற்காக கர்த்தரை என்ன செய்தார்? இங்கே அனுப்பினான். இதை குறித்து நீங்கள் பின்னால் உள்ள அதிகாரத்தில் நீங்கள் இதை என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்து பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 50வது அதிகாரத்தில் ஜனங்களை அவருடைய சகோதரரை பார்த்து என்ன சொன்னான்? 19வது வசனத்தில், யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக என்ன செய்தார்? முடிய பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் சொன்னான், நீங்கள் என்னை விற்று போட்டீங்க, ஆனால் ஆண்டவர் என் மூலமாக அநேக உயிர்களை என்ன செய்தார்? காக்க பண்ணார். என் உயிருக்கு சேதம் என்று, என் உயிரை இல்லாமல் ஆக்கிறணும்னு நினச்சேன், எனக்கு தீங்கு செய்ய நினச்சேன், உங்கள் மூலமாக ஆண்டவர் என்னை அநேக உயிர்களை என்ன செய்ய வச்சிருக்கிறாரு? பாதுகாக்க வச்சிருக்கிறார். ஐயா, அம்மா, இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக உயிர்களுக்கு எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்கணும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏன்னு சொல்கிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். எல்லாத்துக்கும் மேலே வைப்பாங்க, எங்கேயும் போய் மூடி வைக்க மாட்டாங்க. அப்படி மேலே வைத்தோமானால் எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? வெளிச்சம் கிடைக்கும். அதே போல் ஆண்டவரும் இன்றைக்கி நீங்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அவரை ஆராதிக்கிறீங்க. எதுக்காக தெரியுமா? உங்களால் அநேகர் நன்மை பெற வேண்டும், உங்களால் அநேகர் சமாதானம் பெற வேண்டும், உங்களால் அநேகர் விடுதலையாக்கப்படணும், அநேகர் ஆண்டோடைய அன்பை ருசிக்கணும், உங்களால் அநேகர் பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், பிசாசிலிருந்து நோயிலிருந்து விடுதலையாக்கப்படணும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். உங்களுக்கு 2 பங்கு வச்சிருக்கிறார். உங்கள் மூலமாக அநேகர் உயிரோடு காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களால் அநேகர் வேதனைப்படக்கூடாது, உங்களால் அநேகர் கண்ணீர் வடிக்கக்கூடாது, உங்களால் அநேகர் அவமானப்படுத்தப்படக்கூடாது, யாருடைய பொருளை நீங்கள் அபகரிக்கக்கூடாது, யாருக்கு விரோதமானவர்களாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு விரோதமாக குற்றம் செயலுக்கு நீங்கள் மன்னிங்க. நல்லதோ பொல்லதோ அவர்களை குறித்து என்ன செய்யாமல் இருங்க, இடைவிடாமல் இருங்க. அவர்களை ஆசீர்வதிக்கிறது என்று என்ன செய்யாதிருங்கள்? சபியாதிருங்கள். இனி அவர்களை குறித்து பேசாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நன்மை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பாதுகாப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? அநேக பங்கையும் சுதந்திரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த சந்தோஷத்தை ஒருவனும் இடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? எடுத்து போட முடியாது. உங்கள் மூலமாக அநேக உயிர்கள் என்ன செய்யப்பட போகிறது? காக்கப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, விசேஷித்த அழைப்பு உங்களுக்கு, யாருக்கும் கிடைக்காத அழைப்பு உங்களுக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கை நீட்டினா போதும், நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும், நீங்கள் வேண்டுதல் செய்தால் போதும். கர்த்தர் உங்களுக்கு உங்கள் மூலமாக அநேக அற்புதங்களை செய்வார்,
அதிசயங்களை செய்வார். ஏனென்றால் நீங்கள் நானும் என்ன செய்ய புறப்பட்டிருக்கிறோம்? நன்மை செய்ய புறப்பட்டிருக்கிறோம். யாருக்கு தீங்கு செய்ய என்ன செய்யாதீங்க, நினைத்து கொள்ளாதீங்க. யார் வேணாலும் உங்களுக்கு தீங்கு செய்யட்டும், நீங்கள் யாருக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், ஒரு நபர் அவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஒரு ஆற்று ஓரத்தில், கரையில் அவர் அமர்ந்திருந்த பாறை கிட்ட அந்த துவாரத்திலிருந்து ஒரு விஷமுள்ள ஒரு தேள் வெளியில் வந்ததாம். அது வந்து பாறையின் மேல் ஏறி போய் கொண்டிருக்கும் போது தவறி தண்ணீருக்குள்ளே என்ன செய்து விட்டது? விழுந்து அது கரையேற முடியாமல் அந்த தண்ணி அலசி ஆடிக்கொண்டிருந்தபடினால் தவித்து கொண்டிருந்ததாம். அந்த சத்தத்தை, அந்த அளப்பல் சத்தத்தை கேட்ட அவர் தியானத்திலிருந்து விழித்தார். அவர் பார்த்தார், அந்த தேள் அப்படி இருந்தது. உடனே அவர் கையை நீட்டி அந்த தேலை எடுத்து விட பிரயாசப்பட்டார். அவர் எடுக்கவும் அந்த தேள் அவரை கொட்டிட்டு மறுபடியும் தண்ணீருக்குள்ளே விழுந்தது. மறுபடியும் அவர் அதை எடுக்கிறார், மறுபடியும் கொட்டிட்டு மறுபடியும் தண்ணீருக்குள்ளே விழுந்தது. 3ஆம் முறையும் அவர் என்ன செய்தார்? எடுத்து தூக்கி அந்த கரையிலே தூக்கி என்ன செய்தார்? விட்டு விட்டார். அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த மற்ற நபர்கள், சீசர்கள் கேட்டாங்க, ஏயா இது உங்களுக்கு தேவையா? அதுதான் விஷ ஜந்துவாயிற்றே, அதுதான் உண்மை துன்பப்படுத்துமே, இது அறிந்திருந்தும் ஏன் நீங்கள் அதை எடுத்து விடுறீங்க அப்படின்னாரு. அப்போ அந்த 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 ஜப வீரன் அவர் சொன்னாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை, நான் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அது தீங்கு செய்கிறதா இருக்கிறது. அதனால் நன்மை செய்கிறதான நாம எப்போதும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். வேறம் சொல்கிறது, தீமையை நன்மையினால் வெல்லு என்று வேறம் சொல்கிறது. தீமையினால் நம்ம ஜெயிக்க முடியாது. நாம் இன்றைக்கி நினைக்கிறோம், பழி வாங்கிட்டா நாம் தான் ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. எப்பொழுது நாம் ஜெயிக்க முடியும் தெரியுமா? நன்மை செய்தால் மட்டும்தான். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று வேறம் சொல்லுகிறது. நன்மை செய்யாதிருந்தால் உன் வீட்டு வாசற்படியிலே பாவம் படுத்திருக்கும் என்று வேறம் சொல்லுகிறது. நீங்கள் நன்மை செய்து பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவித்தா அது ஆண்டவருடைய பார்வைக்கு பிரீதியாக இருக்குமா? அதே நீங்கள் தீமை செய்து பாடுவதற்கு என்ன பிரயோஜனம் உண்டு? ஆனால் நன்மை செய்து பாட அனுபவிச்சு பாருங்கள். அப்போ தான் பலன் யார்கிட்டேருந்து வரும் தெரியுமா? ஆண்டவரிடத்துலேருந்து வரும். இந்த யோசேப்பு எல்லாருக்கும் நன்மை செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை குழியிலே தள்ளினவர்களுக்கும், தன்னை விற்று போட்டவர்களுக்கும், கொலை செய்ய பார்த்தவர்களுக்கும் எல்லாருக்கும் அவன் நன்மை செய்கிறவனாக இருந்தான். நீங்கள் ஆண்டவரிடத்தில் நாம் என்ன கேட்போம்? ஆண்டவரே, காட்டி கொடுத்தவனுடைய காலையும் நீர் கழுவினவர் அல்லவா என்று சொல்லி அவரை போல நம்ம நினைச்சுவோம், கேட்போம். நம்ம முடியாதது காரியம்தான், ரொம்ப கஷ்டமானது தான். ஆனாலும் அதற்காக தான் ஆண்டவர் நம்ம இந்த பூமியில் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறேன். ஏன்னா அவன் ஆண்டவர்கிட்டருந்து நமக்கு எத்தனை பங்கு கிடைக்க போகுது? டபுள் பங்கு கிடைக்க போகுது. எல்லாரை விட நமக்கு தான் அதிகமாக கர்த்தர் பங்கு தரப்போகிறார். ராஜ மேன்மை, ராஜ வாழ்வு, ராஜ சுதந்திரம், ராஜ அதிகாரம் நீங்கள் தேவன் அவரிடத்தில் உங்களுக்கு எனக்கு தரப்போகிறார். அதை பெற்று அனுபவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுங்க. தீங்கு செய்தவர்கள் கண்வன் முன்பதாக அநேகர் உயிரை காக்கும்படி நன்மை செய்கிற ஆண்டவரே பாத்திரமாய் உயர்த்தினது போல இன்றைக்கும் நன்மை செய்கிற பிள்ளைகளாகிய இவர்களுடைய குடும்பத்தை நீங்கள் உயர்த்துங்கப்பா. அநேக உயிர்களை இன்றைக்கி ஒரு சில உயிர்களுக்கு நன்மை செய்கிறாங்க, இன்னும் கோடான கோடி ஜனங்களுக்கு அவங்க நன்மை செய்யணும்ப்பா. அப்படி செல்வத்தை கொடுங்க, செழிப்பை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆயுஷை கொடுங்க, மேன்மை கொடுங்க, ராஜ அதிகாரத்தை உங்களுக்கு கொடுங்க. சகல துதிக்கான மகிமையெல்லாம் இயேசுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.